general Ascaris lumbricoides அப்படின்னு பாத்தீங்கன்னா they are generally called as a roundworms. முன்னாடி பார்த்தது வந்து hookworm அப்படின்னு சொன்னோம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Ascaris lumbricoides வந்து and this is said to be the largest intestinal nematode ன்னு சொல்லலாம். And commonly it is known as roundworm, like earthworm மாதிரி தான் இருக்கும் பார்க்கிறதுக்கு. Okay, and it was first discovered by Linnaeus. Okay, so it's a cream colored roundworm that is a parasitic in the intestines of man, and it is a helminth worm, and this is said to be the largest nematode to infect the human intestine. And most common in the infection la nariya perku paakalam. Worldwide in distribution. அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து அண்டர் டெவலப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் எடுத்துக்கோங்க. ஈவன் சம்டைம்ஸ் இந்தியால கூட வந்து இந்த கிராமத்துல எல்லாம் வந்து மண்ணில எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து காமனா சின்ன பிள்ளைங்கள எல்லாம் பார்க்கலாம். டெஃபினட்டிவ் ஹோஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் பிக்ஸ் வந்து they serve as a definitive host. There is no intermediate host. ஸோ ஹியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலா வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் மெயின்லி வந்து ரா வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது இல்லாட்டா ரா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஃபுட் வாட்டர் மே பி கண்டாமினேட்டட் வித் எக்ஸ் ஆஃப் திஸ் ஆஸ்காரிஸ் lumbricoides. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல நைட் சாயில் வச்சு சில ஃபீல்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல கண்டாமினேட்டட் நைட் சாயிலா இருந்துச்சுன்னா அந்த டஸ்ட்ல கூட வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை தெரியாம நம்ம இன்ஹேல் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். ஓகே, அண்ட் சில்ட்ரன் வந்து ஜெனரலி தே பிளே இந்த மண்ணில் விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும் இன்ஃபெக்ஷன். ஓகே, அண்ட் எக்ஸ் வந்து ஜெனரலி தே ஆர் சீன் இன் தி சாயில். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுட்லயோ அந்த மாதிரி கண்டாமினேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இட் மே டிரான்ஸ்மிட் த இன்ஃபெக்ஷன். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் ஓவர் ஹியர். ஓகே, திஸ் இஸ் அ ஃபர்டைல் எக். ஃபர்டைல் எக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு மேமிலேட்டட் கோட் இருக்கு பாருங்க. இந்த மேமிலேட்டட் வெளியே இருக்குல்ல மேமிலேஷன்ஸ் சொல்லுவாங்க, மேடும் பள்ளமா அந்த மாதிரி இருக்குல்ல, இதுதான் மேமிலேட்டட் கோட்னு சொல்லுவாங்க. இட் ஹாஸ் a thick external layer and இது வந்து அன்எம்ப்ரியோனேட்டட் தான், ஃபர்டிலைஸ் ஆகல. அதனால வந்து this is actually an unembryonic egg. அடுத்து இது வந்து இன்ஃபர்டைல் எக். இன்ஃபர்டைல் எக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கும், கம்மியா தான் உங்களுக்கு அந்த மேமிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மேமிலேஷன்ஸ் அந்த அவுட்டர் அந்த கவரிங் இருக்கு அந்த மேமிலேஷன்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் கம்பேர்ட் டு த ஃபர்டைல் எக். And this is the infertile and this is the fertile egg. So fertile egg la pathina inga vandu you have the formation. It vandu fertile egg in a sense inga vandu you have the it is fertilized. Okay, this is a fertilized egg. Fertile as well as fertilized egg. Okay, so generally vandu pathina உங்களுக்கு வந்து you have the fertilized eggs இருக்கு, unfertilized eggs இருக்கு. And fertilized எக்கும் unfertilized எக்கும் ஜென்ரலாவே வந்து albuminous coat வந்து இருக்காது. And usually the differentiate பண்றது வந்து they are all said to be colorless. So you have to remember about the eggs. So these eggs வந்து they can survive for longer period of time and they are said to be the infective forms of the parasite. Okay, Anna, when you actually these egg can be removed by filtration or it can be also killed by boiling. Okay, அதே மாதிரி உங்களுக்கு வந்து moisture content இல்லாம உங்களுக்கு வந்து when they are exposed to sunlight or desiccation என்ன ஆகும்னா these larvae வந்து they will die. So this is about the adult worm. Adult worm வந்து length பாத்தீங்கன்னா 15 to 35 centimeters இருக்கும் and female adult worm is said to be female is said to be larger than the male. And in the female வந்து பாத்தீங்கன்னா they have a genital girdle. This is actually the genital girdle in case of the female worm. So coming to the morphology of this worm. So see this worm, the worm பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது like வந்து longer female worm and a shorter male worm. இது எல்லாமே வந்து large cylindrical and they have tapering ends. And the ends பாத்தீங்கன்னா they are said to be tapering. Anterior end வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து pointed-ஆ இருக்கும், ஆனா வந்து posterior end பாத்தீங்கன்னா it is said to be tapering. Okay, see here actually both male and female worms they are actually bound together in this picture. Okay, and here இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து actually the worm வந்து has a small mouth and this is surrounded by 3 lips. ஒரு ventral lip ஒரு dorsal lip and there are 2 ventral lips. Body fluid வந்து பாத்தீங்கன்னா இதோட body is filled with actually a fluid. இந்த fluid வந்து பாத்தீங்கன்னா is called as ascaron. இந்த ascaronல தான் உங்களுக்கு இந்த இதோட body வந்து அதுல உள்ள contents எல்லாமே will be floating. So male is said to be smaller
and the tail end of the male வந்து பாத்தீங்கன்னா it actually curves ventrally over here. Okay, so the form of, and இந்த பக்கம் பாத்தீங்க உங்களுக்கு இந்த adult worm பாத்தீங்கன்னா இது hook மாதிரி கொஞ்சம் bend ஆயிருக்கும். And in the male worm வந்து பாத்தீங்கன்னா there will be two copulatory spicules which actually protrudes outside, and also anus also will open into the cloaca. Female worm பாத்தீங்கன்னா it is longer, and the posterior end வந்து is said to be actually like a cone shaped. Okay, posterior end வந்து cone shaped இருக்கும். அதே மாதிரி vulva வந்து பாத்தீங்கன்னா it will open to the middle third of the bodyல வந்து you'll be able to see the vulva. And moreover நம்ம இந்த pictureல ஏற்கனவே பார்த்தோம் like வந்து there is a genital girdle which will seen in case of the female. And ஒரு female எடுத்துக்கிட்டீங்கன்னா it is able to lay about 2 lakh eggs. And this is about the buccal cavity or the anterior end. There are 3 lips அப்படின்னு பார்த்தோம். The 3 lips அப்படின்னு பாருங்க, this is actually the 3 lips, and இதுல வந்து there will be minute teeth which are seen inside. But இதுல clear-ஆ தெரியல, but it has minute teeth. So here this is a prominent 3 lips which are seen. And this is about the life cycle of Ascaris lumbricoides. So you have to remember உங்களுக்கு வந்து fertilized eggs இருக்கு, unfertilized eggs இருக்கு. Okay, so that is fertile or the unfertile eggs may be seen. So coming to the definitive, life cycle. So definitive host அப்படின்னு பாத்தீங்கன்னா either definitive host may be pig அப்படி இல்லைன்னா வந்து man. So இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து worm passes its life cycle and only one host, இதுல intermediate host கிடையாது. So here when the pigs இல்லாட்டா வந்து ஒரு infected person இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, when the adult male and the female worms are present, the female வந்து will be laying about eggs like 2 lakh eggs per day. ஒரு நாளைக்கே வந்து it lays about 2 lakh eggs per day. Okay, so now வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து eggs will be passed in the feces. So eggs வந்து they are said to be the infective form of the parasite. And now வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், eggs வந்து fecesல இருக்கிறது fertilized eggs ஆ இருந்துச்சுன்னா they will be containing the unsegmented ovum, and they will be actually passed in the stools. இப்ப soilல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when they are passed in the soil, okay, eggs வந்து will be ingested by the host, and they will hatch in the small intestine. Eggs வந்து இப்போ வந்து contaminated soilல இருக்கு, இது தெரியாம வந்து when it is ingested என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த eggs will be hatched out, and you have the juveniles which penetrate into the tissues of the intestine. ஸ்லோவா வந்து tissuesல penetrate பண்ணும். அதுக்கப்புறம் the same way உங்களுக்கு வந்து லைஃப் சைக்கிள் வந்து will undergo. எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம அந்த சாயில் இருக்கு இல்லையா, சாயில்ல இல்லாட்ட கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர்ல நம்ம எடுக்கிறப்போ உங்களுக்கு அந்த லார்வா வந்து வெளியே வந்து வரும். அப்ப அந்த லார்வா வெளியே வந்தோடனே அது ஸ்லோவா டிஷ்யூஸ்லயும் இன்டெஸ்டைன்ல பெனிட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீம் வழியா அங்க லங்ஸ்க்கு போகுது. லங்ஸ்ல வந்து தே அண்டர்கோ மோல்டிங். ஓகே, சேஞ்சஸ் வரும். அந்த மோல்டிங் போன பிறகு தென் இட் கோஸ் டு த that is then slowly அந்த லங்ஸ்ல உள்ள பல்மனரி கேபிலரிஸ் வழியா ஏர் சாகுக்கு ஆல்வியோலார் ஸ்பேசஸ்க்கு போகுது. அப்புறம் அந்த ஆல்வியோலார் ஸ்பேசஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த லங்ஸ்ல இருந்து திருப்பி மேல வருது. ஓகே, சோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான். நம்ம வந்து சளியை உழுங்குறோம் இல்லையா நார்மலா, அப்ப அந்த ஈசோபேகஸ் கிட்ட வரும். வந்தோடனே நம்ம தெரியும் காஃப் மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ அந்த காஃப் அந்த நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல காஃப் மாதிரி வந்தோடனே நம்ம காஃப் அதை இருமிட்டு நம்ம உள்ள அப்படியே உழுங்குறோம் இல்லையா, அந்த டைம்ல வந்து இந்த worms என்ன செய்யணும், they will actually enter into the small intestine. இந்த small intestine போனோடனே now you have the adult worms, are male and the female worms. அப்ப female worms இருந்துச்சுன்னா they will start producing the eggs. இதே மாதிரி உங்களுக்கு வந்து this will continue. Okay, so the one thing which we have to remember is that உங்களுக்கு வந்து அந்த ripe egg இருக்கு இல்லையா, egg வந்து will contain the coiled up embryo. அந்த embryo தான் வந்து said to be infective to man. Okay, so அந்த embryo, இந்த embryo fertile egg இருக்கு இல்லையா which contains the embryo, இந்த diagramல காமிச்சேன் நான். Okay, in this fertile eggs which contains the embryo, they are said to be the infective forms of the parasite. Okay, the same cycle will continue. அதை நம்ம தெரியாம swallow பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து it will go to the intestineல settle ஆயிடும். So this is about the life cycle. And here in the larva பாருங்க, இது L1 larva அப்படின்னா it is a molting which occurs. So இங்க வந்து பாருங்க 14 daysக்கு அப்புறம் L1 larva இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா L2 larvaவா மாறிடும். இது வந்து 1 week அப்புறம் வந்து you have L2 larva. ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் இது ஆக்சுவலா சாயில்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னு வைங்களேன்,
இந்த எக்ஸ் வந்து will actually again form L2 larva. இந்த L2 larva வந்து தான் நம்ம வந்து rhabdiform larva அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து இன்டெஸ்டினல் வால்ல பெனிட்ரேட் பண்ணிட்டு லங்ஸ், ஹார்ட், லிவர் எல்லா இடத்துக்கும் மைக்ரேட் பண்ணுது. அப்போ அது இட் பிகம்ஸ் L4 larva. இதுல டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த லார்வா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து லங்ஸ்க்கு போயிட்டு தென் தே மைக்ரேட் டு த ட்ரக்கியா, த்ரோட்டுக்கு நம்ம காஃப் பண்றப்ப த்ரோட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்மளே ஸ்வாலோ பண்ணிடுவோம். அப்பதான் அது இன்டெஸ்டைனுக்கு போகுது. ஸோ இன்டெஸ்டைனுக்கு போனோடனே இட் பிகம்ஸ் மெச்சூர். Okay, so food habits அப்படின்னு பாத்தீங்கன்னா this specifically feeds on the semi digested contents of the gut. Okay, intestine வந்து அதுல இருக்கிற contents வச்சு அது feed பண்ணிக்கும். And they can also bite the intestinal mucous membrane, and they are also able to feed on the blood and tissue fluids also. Symptoms அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து migration of the larva நால it may lead to different symptoms. Okay, so that symptom is called as a low flare syndrome அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லார்வா மைக்ரேட் பண்ணி இட் மே காஸ் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ சில சமயம் வந்து லங்ஸ்ல லார்வா இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கலாம், காஃப் இருக்கலாம், தேர் மைட் பி டிஃபிகல்டி இன் பிரீதிங் ஆல்சோ. சம்டைம்ஸ் வந்து உங்க நகம்லாம் வந்து கலர் மாறிடும், ப்ளூ கலரா மாறிடும். சைனோசிஸ் வில் பி சீன். ஓகே, அண்ட் செஸ்ட்ல வந்து பெயின் இருக்கும். அண்ட் இந்த ஸ்பூட்டம் இருக்குல்ல, சளியில பாத்தீங்கன்னா பிளட்டி ஸ்பூட்டம் ஆல்சோ மைட் பி சீன். அந்த அதுதான் நம்ம லாஃப்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். And difficulties also will be there. Breathing difficulties will also be there, and also the person will have fever. And sometimes வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா the parasite proteins வந்து they cause allergic reaction. அதனால வந்து மூச்சு விடுற ப்ராப்ளம் தான் வரும், லைக் ஆஸ்மாட்டிக் அட்டாக்ஸ், பல்மரி இன்ஃபில்ட்ரேஷன், அப்புறம் யூட்டிக் ஏரியா. இது ஹைவ்ஸ்னால அப்படி மூச்சு விடுற கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, அந்த ஹைவ்ஸ்னா ஒரு மாதிரி சத்தம் வரும் பிரீத் பண்றப்ப. இது வந்து தட் இஸ் லாஸ்ட். இது பார்த்தது வந்து லார்வா மைக்ரேஷன் வச்சு. இப்போ சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் பாரசைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஏசிம்டமேட்டிக் தான். அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஒரு சில கேசஸ் வந்து நாசியா, ஃபீலிங் ஆஃப் வாமிட்டிங் இருக்கும். அண்ட் மால் நியூட்ரிஷன் இன் ஹோஸ்ட், ஸ்பெஷலி வந்து மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன்ல வந்து மால் நியூட்ரிஷன் பார்க்கலாம். And sometimes வந்து என்ன ஆகும்னா இந்த worms வந்து they'll block the intestine also, and this proves to be fatal actually. And apart from that, நம்ம immunity work ஆச்சுனால we will be having large number of immunoglobulins இருக்குல்லையா, இது எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த worms வந்து கோட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த worm வந்து கில் பண்ற இன்டெஸ்டைன்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த worms கோட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த IgE ஆன்டிபாடிஸ் எல்லாம் வந்து they will try to kill the worms. So நம்மளோட innate immune response also plays a role. Next, coming to the diagnosis. So diagnosis வந்து stool examination, examine பண்றது stools. ஈஸ்னோஃபிலியா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஹெல்மின்தஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து அதிகமா இருக்கும். அண்ட் மோரோவர் இமேஜிங் டெக்னிக்ஸ் லைக் அல்ட்ராசவுண்ட், ரேடியோ இமேஜிங் எல்லாம் வச்சு நம்ம வந்து வேர்ம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து சிங்கிள் வேர்ம் கூட இருக்கலாம், இல்லாட்ட நிறைய வேர்ம்ஸ் ஒன்னா சேர்ந்து எல்லாம் மொத்தமா கூட இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வேர்ம்ஸ் வந்து மேபி சீன். அண்ட் ஆல்சோ இஆர்சிபி மெத்தட் வந்து டியோடனோஸ்கோப்ல வந்து வேர்ம்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதாவது இந்த டியோடனல் கண்டென்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வேர்ம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து காமனா வந்து இருக்கக்கூடிய டயக்னோசிஸ். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெபெண்டசோல், ஆல்பெண்டசோல் இவங்க ரெண்டும் காமனா யூஸ் பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் யூ ஆல்சோ ஹேவ் ஐவர்மெக்டின், parental palmate, piperazine, citronate and levonormazole. இதுதான் வந்து நார்மலா யூஸ் பண்றது. Okay, so that's all about Ascaris lumbricoides.